அனைவருக்கும் வணக்கம். வருகிற மார்ச் 8ஆம் தேதி வந்து சிவராத்திரி. மிகவும் சிறப்பான நாள், மிகவும் அற்புதமான நாள். அன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். அன்றைக்கி அன்றைக்கி நம்ம அன்றைக்கி முழுவதும் நம்ம வந்து விரதம் இருக்கணும். அதாவது இது சாப்பிடாமல் இருக்கணும். தண்ணி வேணால் குடிச்சுக்கலாம், இது சாப்பிடாமல் இருக்கணும். இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது தப்பு இல்லை. ஈவினிங் வந்து 4:00 வரைக்கும் சாப்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாப்பிட வேணாம். ஓகே, ஈவினிங் 4:00 எதுவும் சாப்பிடாம இருந்துக்குங்க. ஓகேவா? அன்றைக்கி நைட்டு வந்து மிகவும் முக்கியமான நாள், மிகவும் சிறப்பான நேரம். ஓகே, அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் வந்து சிவ சிந்தனையோட, இறை சிந்தனையோடு இருக்கணும். அன்றைக்கி இறைவனை பற்றியே, சிவனை பற்றியே நினச்சிருக்கணும். சிவன் பாடல்கள், சிவன் போற்றி படிங்க, சிவன் பாடல்களை கேளுங்க. முடிஞ்சால் திருவாசகம் இருந்தால் திருவாசகம் படிங்க. இந்த மாதிரி சிவன் சிந்தனையோடு இருக்கணும். பக்கத்தில் அருகில் இருந்த கோயில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால், தயிர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. வில்வ இலை இருந்தால் வாங்கி கொடுங்க. வீட்லேயும் நீங்கள் வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணலாம். ஓகே, மிகவும் சிறப்பு. அன்றைக்கி வந்து வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணால் மிகவும் சிறப்பு. ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஒரு அன்னதானம் கூட பண்ணலாம். ஒரு 5 சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி கூட கொடுக்கலாம் நீங்கள். ஓகே, முடிஞ்சால் ஒன்றும் இல்லை. ஓகே, அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அன்றைக்கி வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற நாள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறத விட அன்றைக்கி நைட்டு பண்ணுறது வந்து மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது. ஏன்னா வானத்தில் அந்த அற்புத சக்தி வந்து, அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அன்றைக்கி நிறையா இருக்கும். நமக்குள்ளே நல்லபடியாக இறங்கும். ஓகே, அதுக்கு வந்து என்னென்னா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஓகே, வீட்டில் விளக்கேற்றி நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. உங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்கள் மூச்சை கவனிங்க. சிம்பிளாக இது. ஓகே, இல்லை என்னால் முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்களை நேரம் நிமிர்ந்து உட்காந்தாலே போதும். அன்றைக்கி நைட்டு பூரா முழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது. அன்றைக்கி நைட்டு பூரா முழிச்சிருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை கண்களை மூடிட்டு சிவன் பாடல், சிவன் போற்றி இந்த மாதிரி இறை சிந்தனையோடு இருங்க, நினச்சி பாருங்கள். அன்றைக்கி நைட்டு பூரா நம்ம முழிச்சிருந்து கடவுளை பூஜை செஞ்சு மெடிடேஷன் பண்ணி இருந்தோம்னா அற்புத சக்தியில் பண்ணலாம். மற்ற நாளில் நம்ம பூஜை பண்ணுறத விட, மற்ற நாள் மெடிடேஷன் பண்ணுறத விட அன்றைக்கி வந்து நைட்டு கூட முழிச்சிருந்து பண்ணால் அற்புத சக்தியில் பல மிராக்கல்ல உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம். அற்புத சக்தியில் பெறலாம். ஆனால் சிவனோட அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும். மறுநாள் காலையில் விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஒன்றும் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் மறுநாள் காலையில் தூங்கக்கூடாது. மறுநாள் 9ஆம் தேதி மார்னிங் வந்து நீங்கள் தூங்கிடக்கூடாது. 9ஆம் தேதி நைட்டு தான் தூங்கணும். ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. சிவனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கும். நன்றி.